எல்லாரையும் உங்கள மாதிரியே நினைச்சிட்டீங்களா? அந்த பொண்ணு பாத்துச்சுன்னா தப்பா நினைச்சுக்கும். சீக்கிரம் கீழே போங்க. ஹலோ, கீழே காத்து வரலன்னா மேல காற்று வரதுக்காக வந்தோம். நீ என்ன இப்படிலாம் பேசிட்டு இருக்க? சரி, நான் வரலப்பா. நம்ம ஆடலாமா? ஹாய் ஆண்டி. என்ன தூக்கம் வரலையா? ஆமா, எனக்கும் தூக்கம் வரல. நானும் விளையாட வரட்டுமா? we are great gamblers. ஆனா தோத்தோம் காசு கொடுக்க மாட்டோம். சரி, நான் உள்ள போய் சாஸ் கொண்டு வந்துறேன். எடுத்துட்டு வாமா. அவன் எப்பவும் நம்மள தப்பா தான் நினைக்கிறான். சாதாரணமா தானே மேல வந்தோம். அவன் சின்ன பையன்மா, அவன் அப்படிதான். அருண் என்ன கர்நாடிக் மியூசிக் கத்துக்கிட்டாரா? அப்படிலாம் இல்லம்மா, he is inborn talented. கேளடி கண்மணி பாடகன் சங்கதி நானனா நானனா. இது நல்ல சாங் ஆச்சே. ஹே, இது வந்து வசீகரா என் நெஞ்சினிக்க உன் பொன்மடியில் தூங்கினால் போதும் அதே கணம். Yes, you got it. வெண்ணிலவே வெண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாயா விளையாட ஜோடியா. ஆண்டி, இதுவும் நல்ல சாங் ஆச்சே. ஐயோ, இது மௌனமான நேரம் இளமனதில் என்ன பாரம். குட் மார்னிங் சார். ஹாய், நீ இந்த சிக்னல் சின்னசாமியோட பேரன் இல்ல? எஸ் சார். ரியலி ஐ வாண்ட் டு ஸ்பீக் டு யூ. போன இஷ்யூல இந்த பிரெயின் ட்ரெயின் இஷ்யூ பத்தி அதோட கேஸ் ஸ்டடி எல்லாம் ரொம்ப பிரமாதமா எழுதியிருந்தேன். ஐ அம் வெரி சீரியஸ் அபௌட் தட் சப்ஜெக்ட் சார். ஹைலி எஜுகேட்டட் பீப்புள் எல்லாம் ஃபாரின் கண்ட்ரில எப்படி வேலை பார்க்கறாங்கன்னு ரொம்ப சிம்பிளா எல்லாருக்கும் புரியுற மாதிரி எழுதியிருந்தேன். இன்ஃபேக்ட் உன்னோட துணிச்சலை நான் ரொம்ப பாராட்டுறேன். தேங்க்யூ சார். உனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்ப நீ நேரா என் ஆபீஸ்க்கு வந்து என்ன ஓகே மீட் சார். பண்ணு. ஓகே, ஹேவ் மை கார்டு. ஓகே, தேங்க்யூ சார். பாய் சார். என்ன நீங்க படம் பார்த்துட்டு இருக்கீங்க? சாப்பிட வாங்க. இல்ல ஆண்டி, நாங்க நூடுல்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கிறோம். உங்க அம்மா கிட்ட காலையில தான் போன்ல பேசினேன். ஸ்வேதா எங்க வீட்லயே சாப்பிடட்டும்னு சொல்லிட்டேன். 2-3 மாசம் தானே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இல்ல ஆண்டி, உங்களுக்கு எதுக்கு கஷ்டம்? இத பார், எனக்கு இதுல ஒரு கஷ்டமும் இல்ல. சொல்றத கேளு. எழுந்து வா, சாப்பிடலாம். ஆண்டி ஒரு நிமிஷம். ஆண்டி, இந்த பேக்ல என் ஜுவல்ஸும் எஃப்டி ரெசிப்டும் இருக்கு. இதை நீங்க பத்திரமா வச்சுக்கோங்க. எஃப்டி ரெசிப்டா? ஆமா, எங்க வீட்டை வித்து வந்த ஷேரை பிக்ஸட் டெபாசிட்ல போட்டிருக்காங்க. நான் வீசா எடுக்கிறதுக்காக. இதை நீங்களே பத்திரமா வச்சுக்கோங்க, உங்ககிட்ட தான் சேஃபா இருக்கும். பர்த் சர்டிபிகேட் வாங்கணும்னா கார்ப்பரேஷன் ஆபீஸ்க்கு போகணும். எதுக்கு இப்படி லோக்கல் கவுன்சிலரை போய் பார்க்கணும்? சீப்பான அரசியல்வாதிகளை போய் பார்க்க தேவையில்லை. ஆமா, ஓகே. அவங்களாம் 1000-2000 வாங்குவாங்க, ஆனா செஞ்சு தர மாட்டாங்க. ஃப்ராடுங்க. இவங்களை எதுக்கு நம்புறீங்க? இந்த ஊர்ல கேஷ் கொடுத்தா எது வேணாலும் நடக்கும்னு சொல்லுவாங்க. எக்ஸெப்ட் அரசியல்வாதிங்க. கேஷை வாங்கிட்டு ஏமாத்திடுவாங்க. What do you want? Are you speaking about me? Are you a counselor? இந்த ஊர்ல அரசாங்கம் கொடுத்த எல்லா சலுகையும் பயன்படுத்திக்கிட்டு படிச்சு டிகிரி வாங்கி வெளிநாட்டுக்கு போய் நாசா மாதிரி ஒரு இடத்துல வேலை செய்றாங்களே, அவங்கள நிக்க வச்சு சுடணும்டா. நல்லா சொன்னடா. சில பொண்ணுங்களுக்கு இந்த ஐடியா இருக்கு பாரு, அவங்கள பீச்ல மேடை போட்டு நிக்க வச்சு சுடணும்டா.
முதல்ல உங்க அம்மா ஆசைப்படி டிகிரியை முடி. பிரெயின் ட்ரெயின் பத்தி பேசுறதுக்குலாம் உனக்கு அருகதையே இல்ல. அதர் எண்ட்ல உன்னோட போன்ல யாருமே இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பொலிட்டீஷியன் மாதிரி மேடை போட்டு அமெரிக்காவுக்கு போறவங்களை திட்டிக்கிட்டு இருக்க. ஆன்ட்டி கிட்ட சொல்லி உனக்கு ஏதாவது கட்சியில சீட்டு வாங்கி தர சொல்றேன். Hello, tenant. Where are you going? I will answer all your questions. Come on. தேடியதே ஏதோ ஏதோ ஒன்றை தேடியதே தேடலிலே எல்லை ஏதுமின்றி தேடியதே கவிதை இசையை தேடியதே கனவை இமைகள் தேடியதே பறவை கிளையை தேடியதே கரையை அலைகள் தேடியதே தேடி 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 தொலைகிறதே தேடியதே I'm sorry. உன் டவல்னு தெரியாம யூஸ் பண்ணிட்டேன். தேடலிலே எல்லை ஏதுமின்றி தேடியதே எக்ஸ்கியூஸ் மீ, ஸ்வேதா எங்கே தானே இருக்காங்க? ஆமா மாடியில தான் இருக்காங்க. தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ் மீ, ஸ்வேதா. Inside. தேங்க்யூ. ஹாய் ஸ்வேதா. ஹே ஹாய் ராகுல். என்ன திடீர்னு இந்த பக்கம்? இந்த பக்கமா போயிட்டு இருந்த, நீ யூஎஸ் விசா இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண போறல, அதான் விஷ் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். How was the interview? இட் வாஸ் குட். அங்கேயே செட்டில் ஆகிடுன்னு கேட்டான். ஆனா நான் எம்எஸ் முடிச்சுட்டு இந்தியா திரும்பி வந்துடுன்னு சொல்லிட்டேன். அதானே உங்களுக்கு தேவை. நான் வேணும்னா உன்னை ட்ராப் பண்ணிட்டுமா? Oh yes, நான் விக்கி ஆன்ட்டி கிட்ட விட்டுட்டு ஓகே, வந்துறேன். டேக் யுவர் பேக். கம். ஆல் தி பெஸ்ட். Thank you ஆன்ட்டி. Bye. பாய் ஆண்டி. All the best, Shweta. Thanks Rahul. அம்மா ஸ்வேதா அழுதுகிட்டே வருதுமா. ஸ்வேதா என்னம்மா? ஆன்ட்டி நான் ரோட்ல பெயிண்ட் சரி, ஆயிட்டேன். சரி, வா வா அழாத. டாக்டர் இன்ஜெக்ஷன் போட்டுட்டு போயிருக்காரு. நீ ரொம்ப எக்ஸைட் ஆயிட்ட. ரொம்ப டயர்டா வேற இருந்தியா? அதான் தூங்கட்டும்னு நான் விட்டுட்டு போயிட்டேன். உனக்கு ஒண்ணும் இல்ல. நீ ரொம்ப நேரம் வெயில நின்னுட்டு இருந்தியா? அதான் சன்ஸ்ட்ரோக் மாதிரி வந்திருக்கு. டாக்டர் நத்திங் டு வரின்னு சொல்லிட்டாரு. ஆன்ட்டி பீஸாக்காக இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண முடியல. டோன்ட் வரிமா, நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கலாம். பாத்து. ஆன்ட்டி நான் என் அம்மாவோட இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்றேன். ஓகே ஓகே, நீ படுத்துக்க. நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். ஆஃப்ல இருக்கா? தாத்தா, இது என்ன இந்த நேரத்துல யோகா பண்றீங்க? மன அமைதியா இருக்கணும்னா யோகா எந்த நேரத்திலும் பண்ணலாம்டா. அதற்கிட்டும் காலையில சுவேதா அமெரிக்கன் கான்சுலேட் போயிருக்கா. ரோட்ல வெயில்ல நின்னதுனால மயங்கி விழுந்துட்டா. உள்ள இருக்கா, போய் பாரு போ. இங்கேயே எப்படி ட்ரீட் பண்றாங்களே, அங்க எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க? தேவையா? போ போ. அம்மா இப்பதான் நான் ஸ்விட்ச் ஆன் பண்ணேம்மா. காலையில கான்சுலேட்டுக்கு முன்னாடி வெயில்ல நின்னுட்டு இருந்தேன். ஃபெயிண்ட் ஆயிட்டேன். அங்க இருக்கிறவங்க தான் இன்னொரு ஆட்டோ பிடிச்சு அனுப்பிச்சு விட்டாங்க. டாக்டர் பாத்தியா? பார்த்தேம்மா. நீ டயர்டா இருக்க, யூ நீட் சம் ரெஸ்ட்னு சொன்னாரு. நிஜமா டாக்டர் கிட்ட போனியா? மாத்திரை கூட சாப்பிட மாட்டியா
நீ? அம்மா சும்மா இருமா, நான் நர்சிங் ஹோம்ல தான் இருக்கேன். டாக்டர் கிட்ட கொடு. ஐயோ போய் சொல்லுங்க. நீ டாக்டர்ட்ட அம்மா கிட்ட பேசு. நான் என்ன? ப்ளீஸ் அருண் ப்ளீஸ். ஹலோ, ஆமா நான் டாக்டர் தான் பேசுறேன். அவங்க யுஎஸ் கான்சுலேட் இன்டர்வியூக்கு போனாங்கல்ல, அங்க ஷெல்டர் கூட இல்ல. இன்னைக்கு வேகாத வெயில்ல ரோட்ல நின்னு இருப்பாங்க. இட்ஸ் வெரி ஹாட். உங்க பொண்ணால தாங்க முடியலமா? அம்மா முடியலையா? இல்ல இல்ல இல்ல, நோ, ஜஸ்ட் நோ ஐ கிவ் இன்ஜெக்ஷன். ஷில் பி ஆல் ரைட், நோ ப்ராப்ளம். ஸ்வேதா கிட்ட கொடு. 1 மினிட். அம்மா இப்ப நம்புறியா? டாக்டர் சொல்லிட்டாருல, எடுத்து குடி. பி ஹாப்பிமா. ஓகே, நீ தான் போன் ஆஃப் பண்ணியா? ஆமா. ராகுல், ஐ அம் ஆல் ரைட் நவ. யா, இப்பதான் அம்மாக்கு தெரியும் நான் வீசாக்கு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணலன்னு. ஆமா ரேவதி, இவங்கள பார்த்ததுக்கு அப்புறமா உனக்கு யூஎஸ் போகணும்னு ஆசையா இருக்கு? டெஃபினட்டா யுஎஸ் போகணுன்றது என்னோட ஆம்பிஷனே. இங்க கவர்மெண்ட் கொடுத்த கன்செஷன்லாம் யூஸ் பண்ணி அமெரிக்காவை டெவலப் பண்ணுங்க. நல்ல ஆம்பிஷன் டி உனக்கு. சீப்போ ரேவதி, கேள்விப்பட்டிருக்கியா? யூஎஸ் ஏர்போர்ட்ல ட்ரெஸ் எல்லாம் கட்டிட்டு ஆர்ம்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுவாங்களாமே. இந்தியன் லேடிஸ்க்கும் அப்படிதானே? ஹேய், டீசன்சி இல்லாம பேசுற. என்னடா சத்தம்? என்ன நடக்குதுங்க? நீ தானே நியூஸ் பேப்பரை படிச்சு நம்ம யூனியன் டிஃபென்ஸ் மினிஸ்டரை ட்ரெஸ்ஸை கட்டி ஆர்ம்ஸ் இருக்கான்னு செக் பண்ணாங்கன்னு சொன்ன. அதே மாதிரி தானே பொண்ணுங்களுக்கும் கேட்டேன். அதுக்கு காஃபி கப்பு அவுட். வேணுங்கிற போது ப்ளீஸ்ன்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட பேச சொன்னாங்க. இப்ப நான் அவங்களுக்கு இன்டீசென்ட் ஆயிட்டேன். she is eligible for US green card. உடம்புக்கு முடியாதவ இருக்கிற இடத்துல உங்களுக்கு எல்லாம் என்ன வேலை? வெளியில போங்க. சரி சரி வந்துடுறா. உனக்கு வேற தனியா சொல்லணுமா? வாடி வெளியே. போமா. 30% பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டோமே. தாத்தா, இந்த வாரம் நீலாங்கரை டைம்ஸ்க்கு ஒரு ஃப்ரண்ட் பேஜ் நியூஸ் கிடைச்சிருக்கு. என்னது? shameful treatment to visa seekers in front of US consulate. உனக்கு தெரிஞ்சதெல்லாம் நல்லா எழுதப்பா. அம்மா, ராகுல் சென்சே இல்லாம உங்ககிட்ட பேசிருக்காமா? ஃப்ரெண்ட் ரூம்ல ஏதோ நியூஸ் பேப்பர் நடத்திட்டு இருக்கான் அருண். நான் நார்த்னா அவன் சவுத். அருண் அம்மா உனக்கு ஃப்ரெண்டு தானமா? அவங்கள பத்தி தான் ஏற்கனவே எனக்கு நல்லா தெரியுமே. அவங்க அம்மா கூட அவங்க கிட்ட பேச மாட்டாங்க. அவன் ஏதோ சோஷியல் சர்வீஸ் அதுன்னு சுத்திட்டு இருக்கான். ராகுல் ஏன் அப்படி சொன்னா? ஐ திங்க் ராகுல் must have misunderstood. உனக்கு எப்ப பிரெட் சாப்பிடுறதுன்னு நேரங்காலமே இல்லையா? ஆண்டி, என்னோட பெர்மிஷன் இல்லாம அருண் என் போட்டோ போட்டு ஆர்டிகல் எழுதிருக்கான். எதுல? நீலாங்கர டைம்ஸ்ல. அந்த ஷாப்ல கூட என்ன கிண்டல் பண்றாங்க ஆண்டி, தெரியுமா? யுஎஸ் கான்சுலேட் முன்னாடி மயக்கம் போட்டு விழுந்தத ஊருக்கே தெரிய வச்சிட்டான். சாரி ஸ்வேதா, அங்கிள் வந்த உடனே நான் பேசுறேன். ரிலாக்ஸ், முதல்ல உட்காரு ஸ்வேதா. அண்ணா, நீ பண்றது எல்லாமே தப்பு. ஸ்வேதாவோட பர்மிஷன் இல்லாம எப்படி அவளோட போட்டோ மேகசின்ல போடலாம்? நான் ஒரு ஜர்னலிஸ்ட். ஊர்ல நடக்கிறத எதை வேணும்னாலும் நான் எழுதலாம். ஏன் கிட்ட கேட்காம ஏன் போட்டோ எடுத்தது தப்பு. சில பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி தான் மறைமுகமா மத்தவங்க விஷயத்துல இன்டர்ஃபியர் ஆவாங்க. A true journalist will follow ethics. ஹலோ, எத்திக்ஸ் எல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கெல்லாம் அருகதையே கிடையாது. உங்களை மாதிரி யூஎஸ்ல செட்டில் ஆகணும்னு நினைக்கிற ஒவ்வொரு இந்தியனும் பொய் சொல்லிட்டு தான் செட்டில் ஆகுறான். உண்மையை சொல்லியிருந்தா வீசாவே கிடைச்சிருக்காது. வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறவங்க எல்லாரும் பொய் சொல்லிட்டு தான் போறாங்க. அண்ணா சும்மா பேத்தாத. உனக்கும் சேர்த்துதான். நீ யூஎஸ் கான்சுலேட் விசா இன்டர்வியூக்கு போகும்போது நீ அங்கேயே செட்டில் ஆக போறேன்னு சொல்லி பாரு. அப்பவே உன்னோட விசாவை இங்கே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அங்க செட்டில் ஆகிற ஒவ்வொரு இந்தியனும் பொய்